மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவத்தை கண்டித்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவத்தை கண்டித்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சென்னையில் அரசு மருத்துவருக்கு கத்திக்குத்து சம்பவத்தை கண்டித்து தற்போது மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் ஏராளமானோர் காத்திருக்கக்கூடிய அவல நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் நேற்று அரசு மருத்துவர் பாலாஜி என்பவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் நேற்று முதல் காலவரையற்ற போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 2ஆம் நாளாக இன்று சிகிச்சைக்காக வந்த வெளி நோயாளிகள் காலை முதலே காத்திருக்கக்கூடிய நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல அரசு மருத்துவர்கள் சார்பில் அவசரகால சிகிச்சை மற்றும் உயிர்காக்கும் அறுவை சிகிச்சை தவிர்த்து மற்ற சிகிச்சைகளை அளிக்காமல் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 2ஆம் நாளாக இன்று மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை வெளிநோயாளிகள் பிரிவில் சிகிச்சை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய நோயாளிகள் காத்திருக்கக்கூடிய நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வெளிநோயாளிகளுக்கு அந்தந்த வார்டுகளில் உள்ள மருத்துவர்கள் மூலம் சிகிச்சை அளிக்க தற்போது ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ச்சியாக மருத்துவமனையில் மருத்துவர்கள் தங்களது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கான உரிய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அவசரகால சிகிச்சை பிரிவில் நோயாளிகளுடன் வரக்கூடிய இந்த பார்வையாளர்கள் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சிகிச்சை பெற முடியாமல் ஏராளமான நோயாளிகள் இன்று காலை முதலே தற்போது காத்திருக்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி அருண்.